தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். முதல்வர் விஜயை வெளுத்து வாங்கிய சின்னையா உதயநிதி அவர்கள், வெளுத்து வாங்கினதை பார்த்து 5 ஓடிய விஜய் அவர்கள், இதுதான் டிஎம்கே ஐடிவிங்க வந்து ஒட்டுமொத்தமாக பரப்பிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து என்னென்னா, பதாகையை ஒரு 4 அட்டையை தூக்கிட்டு வந்து ஒரு கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே, இதை தாண்டி தற்கூரி ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி. இதுக்கு அடுத்தது சிறு பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே. இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா, ஹீரோ இப்போ ஜீரோ, மாற்றம் இல்லை ஏமாற்றம். அதுக்கடுத்து திரையில் நாயகன், தரையில் வில்லன், ஹீரோ இப்போ ஜீரோ, வாயில் ஏதாவது வருமா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே கேட்குறேன், இதுக்கு இப்போ ஏதாவது தேவை இருக்கா? இந்த ஹீரோவுக்கும் ஜீரோவுக்கும். ஹீரோ வந்து இப்போ ஜீரோ ஆகிட்டாரு, அதுக்கடுத்து இது வந்து ஹீரோ கிடையாது, இது வந்து வில்லன், இது மாற்றம் கிடையாது ஏமாற்றம். உண்மையிலே இந்த 45 நாட்களில் என்ன இவங்க பார்த்தாங்க? உண்மையிலே உத்து நோக்கின விஷயம், பார்த்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு அழகான ஒரு ஊழல் ஒன்று, ஒரு ஊழல்லாம் கிடையாது, ஒரு முறைப்படி பண்ணுறோன்னு பேரில் ஒரு விஷயத்த பண்ணாங்க, மாட்டிட்டாங்க. இப்போ என்ன நடந்துருக்கு தெரியுமா? ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளில் இன்வால்வ் ஆகப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை மறைக்கிறதுக்காக டிவிக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி 4 அட்டைகளை கொண்டு வந்து, வாயை துறைங்க சிஎம் சார், அதை பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார், நீங்கள் என்ன ஹீரோவா ஜீரோவா சார், நீங்கள் என்ன தற்கொலை ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் பேசாதவங்க இப்போ ஏன் தொடங்கியிருக்காங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிகேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. அதை நம்ம வீடுகளில் ரியல் எஸ்டேட்டு எல்லாம் கட்டி விற்பாங்கல்ல, பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள், இந்த ஃப்ளாட்ஸ் இதெல்லாமே கட்டி விற்பாங்கல்ல. இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சென்னையிலேயே பள்ளிக்கரணைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த பள்ளிக்கரணையில், அது பள்ளிக்கரணைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு சதுப்பு நில காடு நிறைந்த ஏரியா. சென்னைக்குள்ளேயே இந்த பறவைகள் சரணாலயம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது அங்கே தான், வண்டலூர் அவுட்டரில் இருக்குது. அதை தாண்டி சென்னைக்கு உள்ளேயே பள்ளிக்கரணைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் இந்த பறவைகள் வந்து இந்த பல சீசனில் வந்து பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து கூடெல்லாம் முட்டையெல்லாம் போட்டு குஞ்செல்லாம் பொறிச்சு இங்கேருந்து பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போகுமா. ஸோ அது மாதிரி ஒரு சதுப்பு நில காடு இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதினா பள்ளிக்கரணை. அந்த இயற்கை சூழல் வாய்ந்த இடத்துக்குள்ளே வீடு கட்டுனா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். காலில் எழுந்திரிச்சோன்னா பறவைகள் வர்றது, அது முட்டை போடுறது, குஞ்சு பொரிக்கிறது, அது திருப்பி ஃபேமிலியாக கூப்பிட்டு போகிறது, அதை சுற்றி அழகாக பார்க்கலாம். எந்தளவுக்கு ஒரு இயற்கை சூழல் வாய்ந்த ஒரு அழகான ஒரு ஏரியாவுக்குள்ளே வீடு இருந்தால், கட்டடங்கள் இருந்தால், மரம் செடி கொடியுடன் சொல்லிட்டு மீனுகளை பார்க்கலாம், கொக்குகளை பார்க்கலாம், பல பறவைகளை பார்க்கலாம், அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பல கோடிகளுக்கு அதை வியாபாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரிகேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் சென்னையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் இடையில பட்ஜெட்டை ஒதுக்கியிருந்தாங்க டிஎம்கேயோட ஆட்சியில். எதுக்கு ஒதுக்குனாங்கன்னா, சென்னையை வந்து மழையிலேருந்து மூழ்காமல் இருக்க, தண்ணியிலேருந்து மூழ்காமல் இருக்க, தண்ணி வந்தால் மக்களை காப்பாற்றுறதுக்கும் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் வந்து முன்னேற்பாடுகளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு 4000 கோடியை செலவு பண்ணாங்க. அது எதுக்கு? பல இடங்களில் இது மாதிரி ஏரிகளில் கட்டடம் கட்டிட்டாங்க. பல நதிகள் இருந்த இடத்த வந்து கட்டடமாக மாற்றி இன்றைக்கி வந்து அந்த நதியை இல்லாமல் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னனால தான் இந்த 4000 கோடியை கொண்டு வந்து இனிமேல் கட்டடத்தை மாற்ற முடியாமல் சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த தண்ணி போகிறதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன அந்த வாய் இப்போ என்ன வாயை என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அந்த சதுப்பு நில காடுகளுக்குள்ளேயே இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு கட்டடம் கட்டணும்னா உண்மையிலே என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கு அப்புறமா தான் சிஎம்டிஏ அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சிஎம்டியோட அப்ரூவல் கிடச்சாதான் 4 விஷயங்கள். ஆக்சுவலாக அதில் வந்து ரோடு போட்டதுக்கப்புறமா அங்கே கரண்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, கரண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்ததுக்கப்புறமா தான் அங்கே நீங்கள் பேங்க் லோனுக்கு போனாலும் சரி, எந்த ஃபினான்ஸுக்கு நீங்கள் போனாலும் சிஎம்டி அப்ரூவல் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த சிஎம்டி அப்ரூவல் என்னென்ன உள்ளே வருதுன்னா, லீகல் பெர்மிஷன்ஸ் டு பில்டு, அதாவது இந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக, இந்த கட்டுமானத்தை ஒட்டுமொத்தமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு லீகல் பெர்மிஷன் வேணும். நீங்கள் பிளான்லாம் போட்டு கொடுக்கணும், அவங்க வந்து அதுக்கு பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் கட்டிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ப்ராப்பர் சிட்டி பிளானிங், இந்த ரோட்வேஸ், இதுக்குள்ளே எவ்வளோ வீதிக்கு ரோடு போகணும், சுற்றி வந்து இந்த தீயணைப்பு வண்டிகள்லாம் போகணும், ஆம்புலன்ஸ் வந்தாலும் போகிறது மாதிரி அந்த ரோடோட வீதி வந்து 40 ஃபீட்டு 50 ஃபீட்டு 40 அடி 50 அடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி தான் நீங்கள் கட்டடம் கட்டணும், சுற்றி வந்து தீயணைப்பு ஃபயர் இன்ஜின் வண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர் சிட்டி பிளானிங் இதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இதுக்கடுத்து ட்ரைனேஜ், தண்ணி வந்தால் தண்ணி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது தான் இந்த பேசிக் சர்வீசஸ். இந்த பேசிக் சர்வீசஸில் தான் என்னெல்லாம் வருதுன்னா, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி.
இந்த தண்ணி, அதை தாண்டி கரண்ட், இந்த 2 விஷயத்தையும் இந்த கட்டுமானம் கட்டும்போது இந்த கரண்ட் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு தற்காலிகமாக கரண்ட் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து பெர்மனெண்ட்டாக கரண்ட் கொடுப்பாங்க. இந்த கரண்ட் கொடுக்குறது, உள்ள வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் யார் கொடுப்பாங்க? இங்கே பஞ்சாயத்துலேருந்து நம்ம ஊருக்கு வரோம்ல, அது மாதிரி இங்கே வந்து மெட்ரோ வாட்டர்ஸ் உள்ள சப்ளை பண்ணுறதுக்கும் இது எல்லாமே முறைப்படி இந்த ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த வீடை வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ரோச் பண்ணால் கூட பேங்குக்காரன் லோன் கொடுப்பான். சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கா, அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் கொடுப்பான். கேட்டு இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் அவனே கொடுப்பான். இதுக்கு அடுத்து தான் லாஸ்ட்டில் என்ன வரும் தெரியுமா? என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி செக்ஸ். இந்த என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி செக்ஸ் எப்படின்னா, பக்கத்தில் நதி இருக்கா, ஏரி இருக்கா, குளங்கள் இருக்கா, இந்த குளங்களுக்கு எங்கேருந்து தண்ணி வருது, இந்த நதி எங்கேருந்து தண்ணி வருது, நாளைக்கு பெருவாரியான தண்ணி வரும்போது இந்த தண்ணியால் இந்த பில்டிங்க்கு அஃபெக்ட் ஆகுமா, உண்மையிலே மக்கள் இந்த பில்டிங்கில் வசிக்கும் போது இந்த மாதிரி எர்த்குவேக்ஸோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த 4 ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி தான் சிஎம்டியை அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த சிஎம்டி அப்ரூவல் வாங்குறதுக்கு பலர் வந்து பல வருஷமாக பல லட்சங்களை கொடுத்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் தான் இந்த சதுப்பு நில காடுகளுக்குள்ளே நம்ம வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். 2000 crores யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வீடு 2 வீடெல்லாம் கிடையாது, 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1000 வீடுகளை கட்டுறதுக்கு ப்ராஜெக்டை போட்டிருக்காங்க. தெளிவாக எப்படி இந்த ப்ரொசீஜராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக ஜூலை 2022 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கான ப்ரொப்போசலை வந்து கொடுக்குறாங்க. ப்ரொப்போசலை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா SEIAAன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த SEIAA அமைப்பு தான் இது யாருன்னா ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆக்சஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு. இந்த போர்டு தான் உண்மையிலே இவங்களுக்கு கட்டுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் சுற்றி இருக்குதா, உண்மையிலே இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதா, கொடுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த போர்டு தான். இந்த ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆக்சஸ் அத்தாரிட்டி தான் இந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக 2022 வருஷத்தில் ஜூலை மாதம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கான ப்ரொப்போசலை கொடுக்குறாங்க. டிசம்பர் 11 2024 ஆண்டில் எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, இதை செக் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி செக் பண்ணி ஜூன் 20, அதாவது ஒரு வருஷம் கிடையாது, அடுத்த மாதம் டிசம்பர் 11 வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி செக் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி செக் பண்ணதுக்கப்புறமா ஜூன் 20 2025 வருஷத்தில் அடுத்த வருஷமே இந்த பில்டிங்கான அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா 3 நாள் நம்ம எல்லாம் எத்தனை வருஷம் அலைஞ்சிருக்கோம், இந்த எத்தனை லட்சங்களை எடுத்துகிட்டு எத்தனை பேர் அலைஞ்சிருப்பாங்க சிஎம்டி அப்ரூவல் கிடைக்கிறதுக்காக. 3 நாள் ஜனவரி 20 அப்ரூவல் கிடைக்குது. ஜனவரி 23 2025 வருஷத்தில் சிஎம்டி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 3 நாட்களில் முடிஞ்சுது. எல்லா ஃபைலும் டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வருஷத்தில் அடுத்து எலெக்ஷன் வர்றதில்ல. ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டா நீங்கள் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட்னா எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், வெறும் 1% கமிஷன் வாங்கினா கூட எவ்வளோ பணம் பாருங்களேன். 2000 கோடி 1000 கோடின்னு கணக்கு பட்டால் கூட 10%னா கிட்டத்தட்ட 100 கோடி வந்துடுது. அப்போ 2000 கோடினா கிட்டத்தட்ட 200 கோடி வந்துடுது. 10% கமிஷன் வாங்குவாங்க, 13%, 18%, 20% வரையும் கமிஷன் வாங்குறாங்க. 15% வாங்கினா கூட அங்கேயே கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா வந்துடுது. இவ்வளோ 100 கோடி ரூபா புரண்ட ஒரே காரணத்தினால தான் 3 நாளில் ஃபைல்லாம் ஜெட்டு வேகத்தில் மூவ் ஆகிடுச்சு. இந்த ஜெட்டு வேகத்தில் மூவ் ஆனதுக்கப்புறமா தான் 2025 ஜனவரி மாதம் 23 வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு நல்ல நேரம் கரெக்டாக ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தோடனே ஆட்சி மாறிடுச்சு. இப்போ இன்னைக்கு கரெக்டாக இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ்க்கு வழங்கப்பட்ட இந்த கட்டுமானத்துக்கான லைசன்ஸை, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் லைசன்ஸை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் இந்த திட்டத்துக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்து பலர்கிட்ட முறையிட்டாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம், கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ கோர்ட்டே கொஸ்டின் பண்ணிச்சு, எப்படி நீங்கள் வந்து இதில் நீங்கள் கட்டுறதுக்கான கட்டுமானத்துக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பலர் கொஸ்டின் பண்ணியும் அரசு நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்மலாம் அரசர்கள் இல்லை, நம்ம நினச்சா எதையும் பண்ண முடியும்ல, அந்த ஒரு மெத்தனத்தில், அந்த ஒரு ஆணவத்தில் தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்க. 2000 crores ப்ராஜெக்ட் இன்றைக்கி பாருங்கள் ஒட்டுமொத்தத்தையும் ஸ்வீப் பண்ணி விட்டாங்க. இதே விஷயந்தான் இன்னொரு சம்பவம். எல்லா பள்ளிகள்லையும் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸையும் வருஷம் இந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறதுலையும், அதை தாண்டி ஒரு ஸ்கூல் புதுசாக கட்டுறாங்கன்னா அதுக்கு NOC கொடுப்பாங்க. இந்த ஸ்கூலில் எல்லாமே பிரச்சனை எதுவுமே இல்லை, சுற்றி ஃபயர் இன்ஜின் போகலாம், ஆம்புலன்ஸ் போகலாம், உள்ளே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்டல் இருந்தாலும் அங்கே உணவு எல்லாம் கரெக்டான முறையில் பரிமாறுறாங்க. நல்ல டீச்சர்ஸ், எக்ஸலண்ட்டான டீச்சர்ஸை, நல்லா படித்த ஃபேக்கல்ட்டிஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஓரளவு கட்டுமானங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த NOC எல்லாம் கொடுப்பாங்கல்ல. இந்த NOC கொடுக்குறதுலையே
20 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட வெல்த்தை தகுந்தவாறு வருஷம் வருஷம் வசூலை பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் திமுகவும் அதிமுகவும் கடந்த 75 ஆண்டுகளில் விளாசி பிச்சு வேட்டையாடி இருக்காங்க. இந்த 75 ஆண்டுகளுடைய இந்த ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளிக்கு வந்துட்டு இருக்கு. லைக் ஒரு பக்கம் பள்ளிகள், அதை வந்து நான் சொல்லலைப்பா, நான் வந்து சும்மா அடிச்செல்லாம் விடலை. தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கூட்டமைப்புலேருந்து தான் எல்லாருமே ஒரு சங்கம் வச்சுருப்பாங்கல்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு சங்கம் சார்பாக தான் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியில், விஜய் அவரோட ஆட்சியில் எந்த ஒரு பார்ட்டி ஃபண்டும் வாங்கலை, நாங்கள் லைசன்ஸை ரினியூவல் பண்ண போகும்போது கூட எந்த காசும் வாங்கலை, யாரும் கேட்கல அப்படிங்கிறத சந்தோஷமாக சொன்னாங்க. இந்த விஷயம் உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். எனக்கே பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது தெரியுமா? இந்த டிவிக்கு ஆட்சியில் ஒருவேளை நம்ம ஜால்ராவாக மாறிடுவோமோ. இங்கே பாருங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதே பண்ணிருக்காங்க. போன ஆட்சியில் எவ்வளோ கண்டென்ட், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. கனிமூல கொள்ள, அங்கே காடுகள் அழிக்கிறாங்க, மரங்கள் அழிக்கிறாங்க, மக்களை அழிக்கிறாங்க, மக்களோட வயத்தை அடிக்கிறாங்க, வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்னி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்பவங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் முறையாக சரிப்படுத்திட்டு இருக்காங்க. லைக் வந்து இந்த சதுப்பு நல்ல காடுகளுக்குள்ளே 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க நினச்சாங்கன்னு வைங்களேன், சரி அங்கே 250 கோடி கொடுத்தேல்ல, சரி அங்கே 150 கோடி கொடுத்தேல்ல, எனக்கு ஒரு 50 கோடி கொடு, இல்லை எனக்கு ஒரு 100 கோடி கொடு, இந்த 100 கோடி என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் சைலண்டாக உனக்கு கட்டுறதுக்கு அலோவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்கேயாவது ஒரு இடத்துல டிவிகே கட்சிக்காரன் ஒரு கற்பழிச்சிட்டான், ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான், இல்லை டிஎம்கே கட்சிக்காரன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், இல்லை பொதுமக்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன, அந்த நியூஸ் வந்து பயங்கரமாக சென்ஸ் ஆகும், ஒட்டு மொத்தமாக பேச்சு பொருளாகும். இங்கே பாருங்கள், 2 நாட்களில் இவ்வளோ கற்பழிப்பு நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்து. உண்மையிலே இது கண்டிக்கத்தக்க விஷயம். இதை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து சரிப்படுத்தணும். இன்றைக்கி கூட டிவிகே சார்ந்த ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அத்துமீறலை ஈடுபடுத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கைது பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் முந்தானத்து வரைக்கும் 2 நாட்களில் 10க்கும் மேற்பட்ட பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள், குழந்தைகள் உட்பட அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறத டிவிகே கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் உத்து நோக்கி இந்த சட்டங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி தண்டனைகளை கொஞ்சம் வலுப்படுத்தினாங்கன்னா உண்மையிலே இது கொஞ்சம் சீராகும். ஆனால் டிபார்ட்மெண்ட் வாரியாக நடக்கக்கூடிய உண்மையிலே இதில் தனி மனித ஒழுக்கங்கள் வேணும் தான். ஆனால் என்ன விஷயம்னா, போன ஆட்சி வரைக்கும் அங்கே நடந்த சம்பவங்கள்லையும் தனி மனித ஒழுக்கங்களை தாண்டி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆட்சி சார்பாக மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணாங்க. அதே கேள்வி தான் அவனும் கேட்பான். சரி, ஓ ஆட்சியில் நடக்குதில்லை, நீ மட்டும் இப்போ தனி மனித ஒழுக்கங்கிற, அப்போவும் தனி மனித ஒழுக்கம் தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது கேட்பான். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உத்து நோக்கினாங்கன்னா பெரிய ஒரு பெருவாரியான மாற்றம் இன்னும் வரும். ஆனால் இப்போ பண்ணிட்டு இருக்கிற மாற்றமே பெரிய ஒரு மாற்றங்கள் தான். அதனால தான் அவங்க காசு வாங்கினால ஏமாற்றத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இனி வந்து பிரிகேடு கம்பெனிக்காரன் கொடுத்த காசை வாங்குவான், திருப்பி கேட்க வந்துடுவானோ, 100 கோடி 200 கோடி கொடுத்துருக்கலாம், கொடுத்ததை கேட்க வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயத்திலே அந்த அச்சத்திலே உட்காந்துருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி காலையில் உண்மை நான் திருப்பி அந்த போஸ்டரை போட்டு கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்கள். அதாவது ஹீரோ இப்போ ஹீரோ, இந்த டைலாக் இப்போ ஏதாவது தேவை இருக்கா? உண்மையிலே ஸ்பைடர்மேன் மாதிரியோ இல்லை பேட்மேன் மாதிரியோ இல்லை சூப்பர்மேன் மாதிரியோ இவர் மாதிரி ஹீரோ மாதிரி எதாவது நடித்தாரா, இல்லை அவர் ஜீரோ ஆகிட்டாரா, இல்லை அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? உண்மையிலே ஸ்டாலின் அவர்களை மாதிரி இவர் ஏதாச்சும் பாட்டு கச்சேரியிலையோ இல்லை ஏதாவது பண்ணி மக்கள் அந்தளவுக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எதுவும் கண்டுக்காமல் அது மாதிரி ஏதாவது இருந்தாரா? ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே, என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரில. ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கேன்னா நடக்கிற நல்லதுங்களை அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க ரீல்ஸ் போட தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ நீங்களும் அப்போ ரீல்ஸ் போட தானே செய்கிறீங்க. எங்ககிட்டே ஜென்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊராக கூட்டங்களை போட்டு கிளடுகளை அங்கிள்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் ரீல்ஸ் போட தானே செய்கிறீங்க. நீங்கள் செஞ்சுட்டு ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வர. இப்போ இதுக்கான தேவை என்னங்கிறது எனக்கு தெரில. ஒன்றே ரீல்ஸை போட்டுட்டு எந்த தவறும் இவங்க கண்டுக்கல, எந்த தவறையும் சீர் செய்யலை, எந்த டிபார்ட்மெண்ட்டையும் சீர் செய்யலை, ஒன்றுமே பண்ணலைன்னா இவங்க கேள்வி கேட்குறதுல நியாயம் இருக்குது. ரீல்ஸ் எங்கே, ரியல் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிபார்ட்மெண்ட் வாரியாக சரிப்படுத்திட்டு இருக்காங்க. பிரிகேடு கொடுத்தா அந்த ஒட்டுமொத்த லைசன்ஸையும் 2000 கோடிக்கான அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்காங்க. தவறுகள் சின்னதாக நடக்குது, பட் இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டி அதையும் திருத்துறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து பல படைகளையும் போட்டு நல்லது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்கே ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கேன்னு போஸ்ட் இப்போ எதுக்குன்னு தேவைங்கிறது எனக்கு தெரியல. தற்கூரி ஆட்சி, தமிழ்நாட்டை சாட்சின்னு சொல்லிட்டு இதுக்கான தேவை என்னங்கிறது எனக்கு தெரியல. தற்கூரி ஆட்சி என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? உங்களை மாதிரி பொம்மை ஆட்சி நடந்துச்சா இல்லை என்னங்கிறது எனக்கு புரியலை. தற்கொலை ஆட்சி, தமிழ்நாட்டை சாட்சி, சிறு பிள்ளைகள் இங்கே, சிங்கப்பெண்கள் என்கின்ற உண்மையிலே இது வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் இங்கே என்ன போட்டிருக்கணும் தெரியுமா? இந்த போஸ்டரில் கரண்ட் இல்லைப்பா. இன்றைக்கெலாம் சத்தியமாக சொல்கிறேன், சாயந்தரம் கரெக்டாக 4 மணிக்கு போன கரண்ட் வந்தது எப்போ தெரியுமா? 7:15 சாரி 6:45 வந்துச்சு. நான் தப்பாக சொல்லக்கூடாது, கூட்டியெல்லாம் சொல்ல மாட்டேன். 6:45 வந்துச்சு. சென்னையில் போரூர் பகுதியில் நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள், கரண்ட் இன்றைக்கி கட்டி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள்.
கரெக்டாக 4 மணிக்கு போன கரண்ட் 5, 6 2.25 மணி நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இவங்க அரசியல் பண்ணலாம். ஆனால் நடக்காத விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல. சரி, அதுக்கடுத்து ஹீரோ இப்போ 0. என்னடா இது டயலாக்? யாரா அவங்க ஐடிவிங்க வழி நடத்துகிறா? சத்தியமாக என்னால் முடியலை. இதெல்லாம் ஒரு அரசியல்னு சொல்லிட்டு திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் இல்லை, ஏமாற்றம்னு. ஏமாற்றம் தான். 2000 கோடிக்கு 200 கோடி வாங்கியிருப்பீங்கல்ல, அதை திருப்பி கொடுக்கணும்ல. அந்த ஏமாற்றத்தில் புலம்பி தள்ளுறாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து சட்டசபைக்கு வெளியே வந்து அட்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. எங்கே போய் போக போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸையும் 75 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸையும் ஒருத்தர் வந்து டக்குனு ஃபுல் ஸ்டாப்னு வச்சா, இனிமேல் நோ கரப்ஷன்ஸ், இனிமேல் நோ ஊழல், இனிமேல் நோ எந்த என்ஓசிக்கும் எந்த பணமும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக நடக்கணும், எல்லாம் ஒயிட்டாக நடக்கணும், எல்லாமே ஆன்லைனில் நடக்கணும், எல்லாமே ஓப்பனாக நடக்கணும், எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சா எவ்வளோ காண்டாகும் இல்லை? இந்த அதிகாரிகள் எல்லாம் போன மாதம் வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. 10 லட்சம் 20 லட்சம், அந்த பத்திரப்பதிவு துறையெல்லாம் அவ்வளோ கொட்டி வலியக்கூடிய துறை, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்னென்னா ஒருத்தர் வந்து இனிமேல் எல்லாமே ஆன்லைன், இனிமேல் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக நடக்கணும், இனிமேல் எந்த லஞ்சமும் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் 20,000 ரூபா, அதாவது வந்து ஜிபேயில் லஞ்சம் வாங்கியிருக்கார். அழகாக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்து பிடிச்சி தூக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டு தாசில்தார்னு நினைக்கிறேன். 20,000 ரூபா லஞ்சம். இதெல்லாம் அங்கங்கே நடக்கிறது. உண்மையிலே அது திருத்துறதோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஒரே நாளில் முற்றுப்புள்ளி வைக்கிறது அதிகாரிகளாலும் இந்த மாதிரிப்பட்ட ஊழல் மிக்க அரசியல்வாதிகளால் தாங்க முடியல. நேற்று வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தோம், இன்றைக்கி முடியலை. பல பார்களையும் பல டாஸ்மாக்லையும் மூடிட்டு இருக்காங்க. அது பல மூடாத டாஸ்மாகில் மக்கள் வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இதே மூடுங்கடான்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கைகளை அதையும் எடுப்பீங்க என்று நம்புகிறேன். இது மாதிரிப்பட்ட நல்ல முயற்சிகள் எடுத்த திரு விஜய் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். என்னோட ஒரு சின்ன ஒரு பயம் என்னென்னா, ஒருவேளை உலக அரசியலுக்கோ இல்லை வந்து தேசிய அரசியலுக்கோ இல்லை ஏதாவது இலுமினட்டி அரசியல் பேசுகிறதுக்கு நம்ம போயிடுவோமான்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? கண்டென்ட் கிடைக்கல. நம்மளோட ஆடியன்ஸே ஆளுங்கட்சி பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டி கரெக்டாக இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னு வைங்களேன், என்னடா இவன் ஜால்ரா போட்டுட்டு இருக்கான், என்னடா இவன் நல்லது, ஏன்னா நல்லது தான் அவ்வளோ பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு? அங்கங்கே தவறுகள் நடக்குது, நம்ம பேச தான் செய்கிறோம். எவ்வளோ தவறுகள் நடக்குது இல்லை, அங்கங்கே உண்மையிலே பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்களை நம்ம பேசுகிறோம். அதையும் எந்த அளவுக்கு போன ஆட்சியில் பேச முடிஞ்சிச்சோ அதே விஷயத்தை தான் இப்போவும் பேசுகிறோம். அதை தாண்டி நல்ல விஷயங்களையே பேசணும்னு வரும்போது நேற்று விஜயபாஸ்கர் அவருடைய கண்டென்ட் பேசணும். அவர் வந்து டிவிக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுகவில் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசும்போது எல்லாமே நல்லதாக நடக்குதுயா. அங்கேருந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வராங்க, எல்லா கட்சிகளும் இங்கே வராங்க, எதிர்கட்சிகள் இல்லை. ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியும் வந்து வாஷ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வருவாருன்னு பார்த்தா 17 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க என்னோட இயக்கத்தில். 50 லட்சம் வரும்போது தான் நான் வருவேன், 50 லட்சத்தையும் 1 வரும்போது தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எங்கே போகிறது? இனி தேசிய அரசியலை தான் பார்க்கணும். காங்கிரஸ் எங்கே என்ன தப்பு பண்ணாங்க, பிஜேபி எங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லைக் வந்து அஸ்ஸாமில் என்ன பிரச்சனை நடக்குது, காஷ்மீரில் என்ன பிரச்சனை நடக்குது, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இனிமேல் நம்ம பேசணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இலுமினாட்டி அரசியல் என்ன, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான போர் தெரில. இனி பல உலக அரசியலை பார்க்கணும். லைக் பார்ப்போம், பொறுத்திருந்து ஒவ்வொன்றா கற்றுப்போம். லைக் அடுத்தடுத்த கட்டங்களில் நகரணும் இல்லை, இங்கேயே இருந்துட்டு இருந்தால் சரி வராதில்லை. ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.